அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி ஒரு பேப்பர் கட்டிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டணி முதல்வருக்கு கோரிக்கை. விழுப்புரத்தில் உள்ள நியூஸ் தான். அரசு துறை காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தமிழக பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி முதல்வருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பட்டதாரி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் செல்லையா அறிக்கை. தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைத்துள்ள முதல்வர் ஜோசப் விஜய்க்கு சங்கம் சார்பில் வாழ்த்துக்கள். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வில் விளக்கமளிக்க வேண்டும். காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் தொகுப்பு ஊதியத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும். அரசு பள்ளியில் பயின்ற மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட கல்வியில் சேர்க்கையில் இடஒதுக்கீடு 20% உயர்த்த வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு. இது ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. டெட் தகுதி தேர்வு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு. பார்ப்போம் தமிழக முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு. இதே போன்று பல தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்கே அகாடமி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் UGTRB டெஸ்ட் நியமன தேர்வு கண்டிப்பாக வருது. வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.